தங்கச்சியும் போவாங்க. அங்க வச்சு அந்த பொண்ணோட பேச விட்டு இவர் மனச மாத்த முயற்சி பண்றாங்க. இவரும் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பாருங்க எல்லாமே இருக்கு. இன்னைக்கு காலையில கூட அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காரு. மாப்பிள்ள, இப்போல்லாம் நாங்கள் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறதே இல்லை, உங்களை தான் ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, எங்கே நிற்கிறீங்க, யாரோட பேசுகிறீங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். இதனால தான் ஏன் தங்கச்சியை வேணாங்கிறாரு. இப்ப விளங்குதா மாமா உங்களுக்கு? உங்களை சுத்தி உங்க கூட இருக்கவங்கள குழி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் தர்ஷா, இங்க வா. பா வாடாங்க. பா இங்க வா. பா அது எக்ஸாம்காக தான் பா. அதான் கூப்பிடுறாங்கல்ல, போடா. வா. எக்ஸாம் எல்லாரும் கேட்டுக்க. இதுக்கு மேல ஏதாவது பண்ணுன உன்னையும் மகளையும் மகனையும் சேர்த்தே கொள்ளுறான். கதிரே, இந்த நிமிஷத்துல இருந்து இவன் ஓம் பொறுப்புடா. நீ அடிப்பையா மிதிப்பையா கொள்ளுவையா, உரிச்ச நேரத்துல அந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்டா.